டிடிவி தினகரனை அசிங்கப்படுத்திய அதிமுகவின் முக்கிய தலைவர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நமது அதிமுகவின் முக்கியமான தலைவரும் தமிழகத்துடைய துணை எதிர்க்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய நமது RP உதயகுமார் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே டிடிவி தினகரனை அசிங்கப்படுத்தி கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அடுத்து 2026 சட்டமன்றத்திற்குரிய வேலைகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் எடப்பாடியின் துரோகத்தை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியும் ஆரம்பித்து பின்னர் பாஜக கூட்டணியில் இணைந்த இவர் தற்போதைய தமிழக பாஜக தலைவர் நாயனர் நாகேந்திரன் செயல்பாடுகள் பிடிக்காமல் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். மேலும் எடப்பாடியை தவிர வேறு யாரையாவது முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினாலும் கூட்டணியில் இணைவோம் என்று அழுத்தமாக கூறிக்கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன். மேலும் தினகரன் புதிய கட்சி தொடங்கியிலிருந்தே எடப்பாடியை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னே கூட சொல்லி அவருடைய அனைத்து செய்தியாளர் சந்திப்பிலும் எடப்பாடியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்க மாட்டார். அதாவது எடப்பாடியை பற்றி எந்த ஒரு செய்தியிலுமே நமது டிடிவி தினகரன் பேசாமல் இருந்ததே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அண்மையில் கூட விஜய் அதிமுக கூட்டணி குறித்து கூறிய தினகரன் விஜய் அதிமுக கூட்டணிக்கு சென்றால் அது தற்கொலைக்கு சமம் என்று கூறியிருந்தார். இந்த நிலையிலே நேற்று தினம் வைகை அணை முழு கொள்ளவை ஏற்றிருக்கக்கூடிய இந்த சூழலை அடுத்து வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க கோரி RP உதயகுமார் மாவட்ட ஆட்சியிடம் மனு ஒன்று அளிச்சிருக்காங்க. அந்த நேரத்திலே செய்தியாளர் சந்திப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அதிகப்படியான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏன் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் குறிப்பாக டிடிவி தினகரன் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேள்விகள் எனக்கு எழுப்பக்கூடிய அந்த வேளையிலே RP உதயகுமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன வேண்டுமானாலும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அதை இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே விட்டு செல்ல வேண்டியதானே. ஜெயலலிதா அம்மையா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட டிடிவி தினகரனை ஒரு ஓரம் கட்டி ஒதுக்கித்தான் வைத்திருந்தாரே தவிர அதிமுகவிலே அவருக்கு முக்கியமான பொறுப்புகளையோ மற்ற இடங்கள் எதையும் கொடுக்க கிடையாது. அவரின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மிக சொற்பால் இருக்கக்கூடிய தொண்டர்கள். அவர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் தான். மிக விரைவாகவே அவர்கள் அனைவருமே அதிமுகவின் பின்னால் வர இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனை பற்றி எந்த விதமான விமர்சனங்களையும் பொதுவெளியிலே முன்வைக்க கூடாது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அவருடைய பேச்சு கட்டுப்பட்டுத்தான் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்க அப்படின்னா நமது அதிமுகவுடைய முக்கிய தலைவரும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கூடிய RP உதயகுமார் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கிறார். இதிலே நமது டிடிவி தினகரனை பற்றி நாங்கள் எதுவும் பேச விருப்பமில்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்வதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். சூரியனை பற்றி பார்த்து என்ன பேசினாலும் சூரியனுக்கு கேட்க போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமது டிடிவி தினகரனுக்கு எதிராக RP உதயகுமார் அதிரடியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.